ஹாய் கைஸ். ஆக்சுவலாக போன வீடியோவும் சேர்த்து போட்டிருக்க வேண்டியது தான். இந்த வீடியோவில் வந்து இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தான எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குன்றனால பார்ட் 2வாக போடுறேன். ஸோ இது வந்து பேக் எண்டில் நம்ம வியூஸ் வந்து ஏன் ட்ராப் ஆகுது, அப்படி ட்ராப் ஆகுமா ஆகாதா அப்படின்றதெல்லாம் கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? அதான் இப்போ நிறைய வந்து கிரியேட்டர்ஸ் வந்து நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆர்கானிக்காக நீங்கள் ஒரு பேஜில் வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கும்போது அது வந்து அதுக்கப்புறம் நீங்கள் ஆடுக்கு புஷ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் ஆடுக்கு வந்து வியூஸ்லாம் உங்கள் பிஸ்னஸஸ்க்கு வந்து வியூஸ்லாம் ட்ராப் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட்டை வந்து மறுபடியும் பழைய ரீச் கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. அது நிஜமாலுமே உண்மையா அப்படின்றது வந்து பார்ப்போம். இது வந்து நான் என்னோடய பிஸ்னஸுக்கு வந்து ரன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றது வந்து எனக்கு கிளியராக தெரியும். ஓகேங்களா? அதை தான் நான் இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். லெட்ஸ் சே எக்ஸாம்பிள் ஏதாவது ஒன்று. இப்போது வந்து ஆக்டர் விஜய் எடுத்துப்போமே. விஜய் வந்து இப்போது ஒரு பிஸ்னஸ் வந்து ஆன்லைனில் ரன் பண்ணலான்னு பிளான் பண்ணுறாரு. ஆன்லைனில் ரன் பண்ணலான்னு பிளான் பண்ணி ஒரு கான்டென்ட் க்ரியேஷன் அவங்க பண்ணலான்னு பிளான் பண்ணுறாங்க. இல்லை அவங்க ஒரு 10K ஃபாலோவர்ஸ் ஆர்கானிக்காக ரீச் கொண்டு வந்துட்டாங்க 6 மந்த்தில் 10K ஆர்கானிக்காக ரீச் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ லைஃப் ஸ்டைல் வீடியோஸாக போட்டிருக்காங்க. லைஃப் ஸ்டைல் வீடியோ, விலாகு அந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டு ஒரு 10K ஆர்கானிக் ரீச் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது வந்து ஆர்கானிக் ரீச்சாக போயிடுச்சு. இதுக்கப்புறம் இதிலேருந்து நம்ம இந்த ஆடியன்ஸை வச்சு மானிட்டைஸ் பண்ணணும், நம்ம வந்து சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், நம்ம பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டெக்ஸ்டைல் ஓரியன்டாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. எது வேணாலும் வச்சுக்கோங்க. டெக்ஸ்டைலு, என்ன பிஸ்னஸ் வேணாலும், ஆர்கானிக் ஃபுட்ஸு, ஏதோ ஒரு பிஸ்னஸ் வந்து இந்த ஆடியன்ஸுக்கு வந்து நம்ம புஷ் பண்ணலாம். இதுக்கப்புறம் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, ட்ரஸ்ட்டு க்ரியேட் ஆகிடும், நம்மளுக்கு பிஸ்னஸ் நடக்கும்னு நினச்சி அவங்க வந்து மூவ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி மூவ் பண்ணும்போது அவங்க வந்து ஆட் ரன் பண்ணுறாங்க. ஆட் ரன் பண்ணும்போது என்ன நடக்கும்? அவங்களுக்கு வந்து சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஓகே, சேல்ஸ் எல்லாம் சூப்பராக இன்க்ரீஸ் ஆகுது, நல்ல பிஸ்னஸ் போகுது அப்படின்ட்டு ஒரு 1 மந்த்து ஆட் ரன் பண்ணி நல்ல ப்ராஃபிட் வந்து ஒரு 5x 10x வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க சேல்ஸ். அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் நம்ம ஆர்கானிக்காக வந்து போஸ்ட் போடலாம் அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. ஆர்கானிக்காக போஸ்ட் போடலான்னு பார்க்கும்போது சடனாக வந்து அவங்களுக்கு வியூஸ் வந்து ட்ராப் ஆகும். இது வந்து நிஜமாலுமே ட்ராப் ஆகுமா அப்படின்னு கேட்டால் ஆமாம், ஆகும். ஆனால் ஏன் ஆகுது அப்படின்றது தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதனால் நம்ம அந்த ஆட் அக்கௌண்ட்டில், நம்மளோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டில் ஆட் ரன் பண்ணவே கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. நம்ம இதை வந்து கிளியராக புரிஞ்சிக்கணுன்னா என்ன பண்ணணும்னா, இப்போ விஜய்க்கு வந்து இது ஆடியன்ஸை வந்து 2ஆக நம்ம பிரிச்சுக்கலாம். விஜய்க்கு வந்து ஆர்கானிக் ரீச், இது ஆடு. ஓகேங்களா? ஆர்கானிக் ரீச் வந்து இது மூலயமா அவருக்கு வந்து 10K ஃபாலோவர்ஸ் வந்து வந்திருக்காங்க. 10K ஃபாலோவர்ஸு ஆடு ரன் பண்ணுறது மூலயமா இவருக்கு சேல்ஸ் நடந்திருக்கு, ப்ளஸ் ஒரு 5K ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஆட் ரன் பண்ணால் இப்போ சேல்ஸ் அவங்களுக்கு நடந்திருக்குன்னா அது மூலயமா ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா ஆகும். ஆமாம், அதுவும் உண்மை தான். ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இப்போது இது ஆர்கானிக் சேல்ஸ் நடந்த மூலமாக ஒரு 5K ஆர்கானிக்காக, அதுக்கு முன்னாடி போன மாதத்தில் வந்து அவங்க 10K வந்து ஆர்கானிக்காக ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. மொத்தமாக 15K அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேவா? இப்போ ஆடை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடியும் ரெகுலராக கான்டென்ட் வந்து போட ஆரம்பிக்கிறாரு விஜய். ஓகேவா? அப்படி போடும்போது நார்மலாக அவங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஆட் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து 10K 15K போயிட்டு இருந்துச்சுன்னா, இப்போ ஆட் ரன் பண்ணதுக்கப்புறம் அவர் வீடியோ வந்து 6K 7K போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது ஏன் இப்படி நடக்கும்னா, இப்போ வந்து 10K நம்ம ஆர்கானிக்காக போட்டுகிட்டு இருந்தப்போ நம்மளோட வீடியோவோட இன்டென்ட் என்னவாக இருக்கும்னா ஃபாலோவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் இருக்கும். மெயின் கோலாக. இதே நம்ம சேல்ஸ் ஓரியன்டாக ஆட் ரன் பண்ணும்போது நம்மளோட கோல் என்ன இன்டென்ட்டாக இருக்குன்னா சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் இருக்கும். ஸோ நீங்கள் கண்டென்ட்டை அதுக்கேற்ற மாதிரி தான் பிளான் பண்ணுவீங்க. கரெக்டாக? இது வந்து ஃபாலோவர்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், நல்லா ஹூக் ரெடி பண்ணலாம், இல்லை என்னென்னலாம் விஷயம் ஃபாலோவர்ஸை நிறைய அட்ராக்ட் பண்ணுறதுக்கு, எங்கேஜ் ஆகிறதுக்கு பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவோம். இதே சேல்ஸில் நம்ம எது ஃபோக்கஸ் பண்ணுவோம்னா ஆஃபர்ஸை ஃபோக்கஸ் பண்ணுவோம். கரெக்டாக? ஆஃபர்ஸை ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ஆஃபர்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறனால இந்த 5K ஆடியன்ஸ் எதில் பில்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, ஓகே இவங்க நிறைய ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்றதுல தான் இந்த 5K ஃபாலோவர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பில்ட் ஆகிருப்பாங்க. இவங்க வந்து ஆஃபர்ஸ்க்காக வரல, இவங்க ஜென்யூனாக நீங்கள் போடுற கண்டென்ட்டில் அதில் இருக்க வேல்யூவை பார்த்து வந்திருக்காங்க.
அப்படி வரும்போது இப்போ நீங்கள் ஆர்கானிக்காக ஒரு வீடியோ போடும்போது ஆட் ரன் பண்ணதுக்கப்புறம் ஆர்கானிக்காக வீடியோ போடும்போது இந்த 5K ஃபாலோவர்ஸ் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் இந்த ஆர்கானிக் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க. மீன்ஸ் அவங்களுக்கு ஃபீல்டில் காட்டும், அவங்க உடனே நெக்ஸ்ட்டு ரீலுக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இவங்க வந்து உங்கள் வேல்யூ பேஸ் பண்ணி உங்களுக்கு வரல. விச் மீன்ஸ் நீங்கள் ரெகுலராக லைஃப் ஸ்டைலு பிளாக் கண்டென்ட் போடுறத பேஸ் பண்ணி அவங்க வந்து உங்கள் வீடியோவை பார்க்க வரல. அவங்க உங்கள் வீடியோவை ஃபாலோ பண்ணது உங்கள் ப்ரொஃபைலை ஃபாலோ பண்ணது எதுக்குன்னா, நீங்கள் ஏதாவது நல்ல ஆஃபர் கொடுப்பீங்க, நல்ல ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணுவீங்க, அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம், அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்திருப்பாங்க. ஆர்கானிக்காக ஃபாலோ பண்ணுறவங்க தான் இங்கே வந்து உங்களுக்கு வந்து வியூஸாக கன்வெர்ட் ஆகும். கைஸ், இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ இந்த 5K ஃபாலோவர்ஸ் இருக்காங்கள்ல, ஆட் மூலயமா வந்த 5K ஃபாலோவர்ஸ் இருக்காங்கள்ல, அவங்கெல்லாம் நம்ம வீடியோ அவங்களுக்கு காமிக்கும்போது அவங்க வந்து நிறைய டைம் வந்து ஸ்கிப் பண்ணுவாங்க. அப்படி ஸ்கிப் பண்ணும்போது என்ன நடக்குன்னா, நம்ம வீடியோவுக்கு ஸ்கிப் ரேட் வந்து அது இன்க்ரீஸ் ஆகும். இந்த கான்டென்ட் போட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் ஸ்கிப் ரேட். நம்ம டேஷ்போர்டில் போய் பார்த்தா ஒரு வீடியோக்கு எத்தனை ஸ்கிப் ரேட் வந்திருக்கு அப்படின்றது தெரியும். அப்படி ஸ்கிப் ரேட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம வீடியோஸை நிறைய பேருக்கு ஷோ பண்ணுறத வந்து மெட்டாவோ இன்ஸ்டாகிராமோ வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ ஸ்கிப் ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு வியூஸும் நிறையா வராது. இதனால தான் ஆட் ரன் பண்ணால் வியூஸ் வந்து கம்மியாகிடுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை ஆக்சுவலாக இது வந்து நம்மளுக்கு பிஸ்னஸும் நடக்கணும், இதுவும் நடக்கணும்னா ரெண்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ண தான் வேணும். இன்கேஸ் நீங்கள் ஒரு 1 மந்த்தாக ஆர்கானிக்காக போஸ்ட் போடல, ஆட் மட்டும் ரன் பண்ணிட்டேன், இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னா, அதுக்கு என்ன பண்ணணும்னா, நமக்கு 2 விஷயம் இருக்குது. ஒன்று என்னன்னா, அது வந்து ஸ்கிப் ரேட் ஆனாலும் நம்ம வந்து கண்டென்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா யூஸ்வலாக நம்ம போடுறத விட இப்போ ரெகுலராக இப்போ வீக்லி 2-3 டைம்ஸ் போடுறோன்னா இப்போ டெய்லி வீடியோ வந்து போடணும். அப்படி போடும்போது உங்கள் ஆடியன்ஸுக்கு நிறைய டைம் நம்ம வீடியோஸ் வந்து புஷ் ஆகும். அப்படி புஷ் ஆகும்போது நிறைய பேருக்கு அது வந்து அந்த கண்டென்ட் பிடிச்சி போய் இப்போ ஒரு வீடியோவை பார்த்து 10 பேர் எங்கேஜ் ஆகுறாங்கன்னா, நீங்கள் 2 வீடியோ போடும்போது 20 பேர் எங்கேஜ் ஆகுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி போகும்போது உங்கள் என்கேஜ்மெண்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் உங்களுக்கு வியூஸ் மறுபடியும் பழைய மாதிரி வர ஆரம்பிக்கும். பெட்டர்வே நீங்கள் என்ன பண்ணலான்னா, கண்டென்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறது தான் பெட்டர். ஏன்னா இப்போ கண்டென்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா அதில் குவாலிட்டியான வீடியோஸில் வந்து நீங்கள் போடுவீங்க, நிறைய வேல்யூஸ் இருக்கும். அதனால் அவங்களுக்கு மறுபடியும் வந்து நல்ல குவாலிட்டியான கண்டென்ட் கிடைக்கும். அந்த ஸ்கிப் ரேட்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இவ்வளோ தான் கைஸ், இப்படி தான் பண்ணணும். இதுக்கு நீங்கள் வந்து இதனால் வந்து நான் வந்து ஆட் ரன் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து குவாலிட்டியான கண்டென்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கான ஆடியன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக பில்ட் ஆக ஆரம்பிப்பாங்க. ஓகேவா? இதுதான் நடக்குது. அப்படி பார்த்தா கூட ஆட் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி 10K ஃபாலோவர்ஸ் வந்துகிட்டு இருந்தது தானே, இப்போ ஏன் 6K 7K தான் வரும் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, இப்போது நீங்கள் உங்கள் போஸ்ட்டுக்குன்னு ஒரு ஷெட்யூல் நீங்கள் போட்டிருப்பீங்க. வீக்லி 3 டைம்ஸோ வீக்லி 3 டைம்ஸ் இல்லை ரெகுலராக போஸ்ட் போட்டுட்ருப்பீங்க டெய்லி பேசிஸில். 7 வீடியோ 7 டேஸ் இந்த மாதிரி போஸ்ட் போட்டுட்டு இருந்திருப்பீங்க ரெகுலராக. இதுக்குன்னு ஒரு டைமை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 PM வந்து டெய்லி நீங்கள் வந்து 7 PM டெய்லி ஒரு வீடியோ வந்து போஸ்ட் போட்டுட்ருக்கீங்க. அந்த டைமில் வந்து உங்கள் ஆடியன்ஸுக்கு வந்து உங்கள் வீடியோ வந்து ஷோ ஆகுது. கரெக்டாக? இப்போ நீங்கள் வந்து இந்த டைமில் மெட்டா எப்படி புரிஞ்சு வச்சுக்கோன்னா, அந்த டைமில் ஷோ ஆகிறனால எவ்ரி 5 PMக்கு வந்து உங்கள் ஆடியன்ஸுக்கு ஷோ பண்ணுறதுக்கு மெட்டா வந்து ஒரு ஸ்லாட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த 5 PMக்கு வந்து நீங்கள் வந்து இப்போ முகில் வந்து 5 PMக்கு வந்து போஸ்ட் போடுவார். அப்போ வந்து இவங்க ஆடியன்ஸ் எல்லாம் இந்த டைமில் எங்கேஜாக இருப்பாங்க. அப்போ காமிக்கலான்னு ஒரு ஸ்லாட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் 1 மந்த்தாக ஆட் ரன் பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ணனால அந்த ரெகுலராக போடுற வீடியோவில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணல அப்படின்னா, அந்த 1 மந்த்தில் உங்கள் வீடியோ வரும்னு மெட்டா எக்ஸ்பெக்ட் பண்ணி வராமல் போயிடுச்சுன்னா, அந்த ஸ்லாட்டில் வேறு ஏதாவது கிரியேட்டர்ஸ் உங்கள் ஃபாலோவர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு அவங்களோட வீடியோ வந்து உங்கள் ஆடியன்ஸுக்கு புஷ் பண்ண ஆரம்பிச்சிடும் அந்த 1 மந்த்து ஃபுல்லாக. ஸோ அந்த 1 மந்த்து ஃபுல்லாக அவங்களுக்கு காமிச்சனால அந்த ஸ்லாட்டில் இவங்க வந்து ஹோல்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அவங்க ஃபாலோ பண்ணியிருக்க கிரியேட்டர்ஸ் எல்லாம். ஸோ அதனால் அந்த இனிஷியல் டைமில் நீங்கள் பிரேக் எடுத்தனால அந்த ஸ்லாட்டும் வேறு ஒருத்தவங்களுக்கு போனனால அந்த இனிஷியல் ஸ்டேஜில் வியூஸ் வந்து ட்ராப் ஆகும்.
6K வியூஸ் தான் வரும். வியூஸ் வந்து ட்ராப் ஆகும். மற்ற டைமில் இருக்கிறவங்க அது தாண்டி இருக்கிறவங்க பார்ப்பாங்க. இது எப்படி நம்ம இது சால்வ் பண்ணலான்னா, இது வந்து இதுக்கப்புறம் இது நடக்கவே நடக்காதா ப்ரோ அப்படின்னா, அப்படிலாம் இல்லை. நீங்கள் ரெகுலராக என்ன டைமில் எப்போ கன்சிஸ்டண்ட்டாக இப்போ வீக்லி 2 டைம்ஸ் போட்டாலும் சரி, டெய்லி வீடியோ போட்டாலும் சரி, அந்த இடத்துல கன்சிஸ்டண்ட்டாக உங்கள் வீடியோ இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் இது வந்து எக்ஸாக்டாக இப்படி ஒர்க் ஆகும்னு சொல்ல, மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களுக்கான ஆடியன்ஸுக்கான கண்டென்ட் வந்து காமிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் பிரேக் எடுக்கிறனால அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு வேறு ஃபாலோவர்ஸும் வந்துடுவாங்க. இதுதான் இங்கே நடக்கும். இப்போ நம்ம பேஜை போய் செக் பண்ணி பார்த்தாலும், இதுக்கு நான் ஆட் ரன் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப தான் எனக்கு வந்து நான் ஆர்கானிக்காகவும் போஸ்ட் போட்டுட்டு இருந்தேன். நான் அதை கூட போய் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நம்ம வீடியோவுக்கு வந்து நம்ம சேனலில் பாருங்கள், எல்லாமே இப்போ இந்த வருஷம் தான் நான் ஆடும் ரன் பண்ணேன். எல்லா வீடியோவுமே மினிமம் 15K வந்து வந்திருக்கும். நான் இதுக்கும் ஆடும் ரன் பண்ணிட்டு தான் இருந்தேன். ரீச்சும் இருந்தது. அதுக்கு முன்னாடி எப்போ லாஸ்ட்டில் போனீங்களா தான் தெரியும். அது லாஸ்ட்டில் வந்து எனக்கு ரீச் இல்லை. அப்போ நான் ஆடும் ரன் பண்ணல, எதுவும் பண்ணல. அதுவும் இல்லாமல் அந்த ஆடுலாம் நான் வந்து என் வியூஸ் இன்க்ரீஸ் ஆகணும், என் பேஜில் வந்து ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும்னு போடல. அதுனா வெப்சைட் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ஆட் ரன் பண்ணேன். அதேமாரி பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு நான் ஆட் ரன் பண்ணேன். இது எல்லாத்துக்குமே பாருங்கள், வியூஸ் வந்து மினிமம் 10K 5K அந்த மாதிரி தான் இருக்கும். சரி, இது வந்து ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி, இதெல்லாம் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் நான் போட்ட வீடியோஸ்லாம் பாருங்கள், எல்லாமே 10K 5K 15K அந்த மாதிரி தான் ரீச் இருக்கும். இந்த டைமில் தான் நான் ஆடும் ரன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ வியூஸ் எப்போ ட்ராப் ஆகும்னா, நீங்கள் ரெகுலராக அந்த கன்சிஸ்டன்சியை விட்டுட்டு, அந்த டைம் ஸ்லாட்டை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா ட்ராப் ஆகும். அதே அட் த சேம் டைம் நீங்கள் கொடுக்குற கான்டென்ட்டில் வந்து வேல்யூ இல்லைனாலும் வியூஸ் ட்ராப் ஆகும். ரெண்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு ரெகுலராக வியூஸ் கிடைக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு வியூஸ் ட்ராப் ஆகுதுன்னா ஆட் ரன் பண்ணுறீங்க, ஆட் ரன் பண்ணுறதுனால உங்கள் பிஸ்னஸுக்கு நீங்கள் ஆட் ரன் பண்ணால் இந்த மாதிரி வியூஸ் ட்ராப் ஆகும், அதனால் புது அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் ஆட் ரன் பண்ணுங்கள். அதில் ஆட் ரன் பண்ணால் உங்களுக்கு வந்து வியூஸ், இந்த ப்ரைமரி அக்கௌண்ட்டில் வியூஸும் ட்ராப் ஆகாது, அதேமாரி சேல்ஸும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியல. மேபி அந்த மாதிரி செகண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்குலாம் என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா, அவங்க இந்த மாதிரி பிரிச்சுருப்பாங்க. ஆர்கானிக்காக வியூஸ் வேணும், ஆர்கானிக்கான என்னோட வேல்யூ பேஸில் கண்டென்ட் வேணும்னா எல்லோரும் இந்த பேஜை ஃபாலோ பண்ணுறதுக்கும், ஆட் ரன் பண்ணுறதுக்கு இந்த பேஜை ஃபாலோ பண்ணுறதுக்கும், அண்ட் நிறைய விஷயங்களை டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு செகண்டரி அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்குன்னா, இப்போ நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஓரியன்டாக கான்டென்ட் போட்டுகிட்டே இருக்கேன். திடீர்னு வந்து ஐடி ரிலேட்டடாக ஒரு கான்டென்ட் போட்டேன்னா என் ஆடியன்ஸுக்கு இது ஒர்க் ஆகுமா, இல்லை அந்த டேட்டாஸ்லாம் கன்ஃபியூஸ் ஆகிடுமா அப்படின்றது வந்து இருக்கும். அதுக்காக ஒரு செகண்ட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அந்த அக்கௌண்ட்டில் போட்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அதில் எப்படி ரீச் வருது அப்படின்னு டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரைமரி அக்கௌண்ட்டுக்கு அந்த மாதிரி கண்டென்ட்லாம் போஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்படி பண்ணுறதுனால அவங்களுக்கு வியூஸும் ட்ராப் ஆகாது, செகண்டரி அக்கௌண்ட்டும் டெவலப் ஆன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி மூவ் பண்ணுவாங்க. ஸோ இதுலேருந்து பேசிக்காக என்ன நம்ம புரிஞ்சிக்கலாம்னா, நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணணுன்னா ப்ரைமரி அக்கௌண்ட்டில் ஆட் ரன் பண்ணால் உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் ரீச்சே இருக்காதா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, ரீச் இருக்கும். ஆனால் ரெகுலராக நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக அந்த வீடியோவை போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கணும். ஆட் ஒன்ஸ் நீங்கள் ஆட் ரன் பண்ணிட்டீங்கனாலும் உங்களுக்கு ரெகுலராக நீங்கள் வீடியோஸ் பேக் எண்டில் போடுற மாதிரி தான் இருக்கும். அப்படியே யோசிச்சு பாருங்கள். இப்போ வந்து நல்ல ஒரு 50K ஃபாலோவர்ஸ் இருக்குது, ஒரு 50K ஃபாலோவர்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த விஜய்க்கு வந்து 50K ஃபாலோவர்ஸ் இருக்குது. இந்த 50K ஃபாலோவர்ஸுக்கு அப்புறம் நீ வந்து பே பண்ணால் தான் நான் உனக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து காமிப்பேன், ரீல்ஸை காமிப்பேன் அப்படின்னு மெட்டாவோ இன்ஸ்டாகிராம் சைட்லேருந்து ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துருச்சுன்னா, இந்த கிரியேட்டர் வந்து இதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் இருப்பாரா? இவர் வந்து வேறு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸை தான் சூஸ் பண்ணுவார். நான் பே பண்ண தான் எனக்கு ரீச் கிடைக்கும்னா அப்படின்னா தேவையே இல்லையே, நான் யூடியூப் போயிடுவேனே அப்படின்ற மாதிரி வேறு பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ண போயிடுவாங்க. அப்படி சூஸ் பண்ணுறது எங்கே போய் அஃபெக்ட் ஆகும்னா மெட்டாவுக்கு தான் மறுபடியும் அஃபெக்ட் ஆகும். ஏன் மெட்டாவுக்கு அஃபெக்ட் ஆகும்னா, க்ரௌடு குறைஞ்சிரும். கிரியேட்டர் போயிட்டா க்ரௌடு குறைஞ்சிரும். க்ரௌடு குறைஞ்சிட்டா அவங்களால ஆட் ரன் பண்ண முடியாது. ஸோ ஆர்கானிக்காக அவங்க மூவ் பண்ணும்போது எப்படி அவங்க இருந்தாங்களோ அதேமாரியே ஆட் ரன் பண்ணாலும் மூவ் பண்ணிகிட்டு இருக்கணும். அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு வந்து பிஸ்னஸும் நல்லா டெவலப் ஆகும், அட் த சேம் டைம் ஃபாலோவர்ஸும் இன்க்ரீஸ் ஆவாங்க, என்கேஜ்மெண்ட்டும் ஆகும், எல்லாமே ப்ராப்பராக நடக்கும். நம்ம ஆட் ரன் பண்ணுறோமே, அதனால் கொஞ்ச நாள் வந்து ஆர்கானிக் போஸ்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வியூஸ் வந்து ட்ராப் ஆக தான் செய்யும். ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இது என் பிஸ்னஸுக்கு வந்து ஒர்க் ஆச்சு, அதை தான் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இது புரிஞ்சிருந்ததுன்னா, இது நான் ஏதாவது டெவலப் பண்ணணுன்னா கூட எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இதை பேஸ் பண்ணி தான் நான் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஓகேவா? பாய்.